Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 45 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சோகோ டீம் வந்துட்டு இன்னுமே 3 பாயிண்ட் தான் கம்மியா இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு மிட்சுகி தான். அக்காகி மிட்சுகி கிட்ட வந்துட்டு உனக்கு சண்டை போடுறதுக்கு இன்னுமே தெம்பு இருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓ அப்படியா, என்னை விட நீ வந்துட்டு உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ண மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுகி அக்காகியை பார்த்துட்டு சொல்றான். இதுக்கப்புறமா நீ பாப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். ரெண்டு பேருமே வந்துட்டு ஒருத்தர் அப்படியே கையை வச்சு தட்டிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இப்படி ஓகேவா இருந்தாலும் ஒரு பக்கம் ஹானமிச்சி மட்டுமே ரொம்ப அப்செட்டோட தான் நின்னுட்டு இருக்கான். ரூகா வானியார் பின்னாடி வந்துட்டு டே நீ இன்னும் கோர்ட்டுக்குள்ள தான் இருக்கியா, நீ வெளியே போலையா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு வேற போறான். ஹானமிச்சி என்னதான் டென்ஷன் ஆனாலும் நான் வந்துட்டு ஸ்லாம் டங்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி 4 ஃபவுல் வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்மளால கண்டிப்பா சோயோ டீமை டிஃபீட் பண்ணி ஃபைனலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோகோ பிளேயர்ஸ் எல்லாருமே இப்ப நம்பிக்கை ஆயிடுறாங்க. கைனன் பிளேயர்ஸ்க்கு இது வந்துட்டு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்குது. அவன் வந்துட்டு பால் பேஸ்கெட் குள்ள போறதுக்கு முன்னாடி கையை தூக்கிட்டு எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நின்னான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கியோட்டோவுமே வந்துட்டு இன்னும் கேம்ல 4 நிமிஷம் இருக்குது, இது எப்படி முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு அவன் சொல்றான். இதுக்கான ஆன்சர் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். எந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கோ அந்த டீம் தான் கண்டிப்பா வின் பண்ண போகுது அப்படின்னு மாக்கி சொல்றான். அடுத்த கேம்க்குள்ள பால்மே டாகனோ கிட்ட வருது. அவனுக்கு நேரா ஹானமிச்சி தான் டிஃபெண்ட் பண்ண நிக்கிறான். வாப்பா 4 ஃபவுல் வாங்கினவனே உன்னால கண்டிப்பா நீ ஸ்டாப் பண்ணிக்க முடியாது, எங்க முடிஞ்ச ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன வம்புக்குற மாதிரியே பேசுறான். ஹானமிச்சிக்கு இதை கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. பட் என்ன பண்றது, அவனால எதுவுமே பண்ணவும் முடியாது. அவன் ஹானமிச்சியை கிராஸ் பண்ணிட்டு முன்னாடி ஓடி போற மாதிரி அப்படியே பாலத்துக்கு பின்னாடி பாஸ் பண்ணி விட்டுறான். அந்த பால் கரெக்டா நாகனோ கையில போய் ரீச் ஆகிறதுக்குள்ள அந்த பால உள்ள புந்து ரியோட்டா தட்டிட்டு வந்துடுறான். சரி பந்த வாங்கிட்டோமே சந்தோஷமா ஒரு 2 ஸ்டெப் ட்ரிபிளிங் பண்ணி வரல, அதுக்குள்ள பூஜிமா உள்ள புந்து மறுபடியும் அவன் இருந்து பால ஸ்டீல் பண்ணி தள்ளிட்டு போயிடுறான். ரியோட்டாவை விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூஜிமா கூடவே கீப் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். மிச்சி ரியோட்டா ரெண்டு பேருமே கரெக்டா டிஃபென்ஸ் வந்த உடனே பூஜிமா வந்து மறுபடியும் டாகனோ கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவன் ஹானமிச்சியை கிராஸ் பண்ணிட்டு முன்னாடி வேமா ஓடி வரான். ஹானமிச்சியும் டாகனோ கூடவே தான் ஓடி வரான். அக்காகி வந்து எப்படியாவது அவன் தடுத்துரு ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அவன் ஷூட் பண்றதுக்கு ஜம்ப் பண்ண உடனே ஹானமிச்சி ரொம்பவே பதறி போயிடுறான். ஒழுங்கா ஜம்ப் கூட பண்ண மாட்டேங்கிறான். அதனால அவன் ஈஸியாவே பால ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். பாயிண்ட் வந்துட்டு இப்ப சோயோ 60 சோகோக்கு 55 சொல்லிட்டு 5 பாயிண்ட் கேப் ஆகி போச்சு. ஹானமிச்சி இனிமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சுத்தமா ஐடியாவே இல்லாம இருக்கிற அக்காகி ஹானமிச்சியை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறான். ரைட் இவன் வந்துட்டு ரொம்பவே பயப்படுறான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஹானமிச்சியோட கான்ட்ரிபியூஷன் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். இவங்க வேற எல்லாம் 190 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கிறாங்க. ஹானமிச்சி இல்ல அப்படின்னா நம்மளால கண்டிப்பா எதுவுமே பண்ணிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஐடியா இல்ல. சோயோ டீம் பிளேயர்ஸ் எல்லாம் வட்டம் போட்டு ஹானமிச்சி காதுல நல்லா கேட்கற மாதிரி அங்க பாத்தீங்களா, அந்த ஹானமிச்சி தான் இப்போதைக்கு அவங்க டீம்ல ரொம்ப வீக்கான ஆளு, அவனுக்கே வந்துட்டு டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்கற மாதிரியே சொல்றாங்க. இது நான் தான் டீம்ல வீக்கஸ்டான ஆளா, கண்டிப்பா அது உண்மையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ரொம்ப கடுப்போட நின்னுகிட்டு இருக்கான். கேம்குள்ள அடுத்த ரேலியே சோகோக்கு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அக்காகி வந்து பாலத்துக்கு ரியோட்டா கிட்ட கொடுக்குறா. ரியோட்டாவும் டக்குனு பாலத்துக்கு மிட்சி கிட்ட கொடுக்குறா. மிட்சி உடனே ஒரு 3 பாயிண்டருக்கு எய்ம் பண்றான். போன வாட்டி மாதிரி எல்லாம் இந்த வாட்டி ஒன்னால ஷூட் பண்ணிட முடியாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைக் வந்துட்டு ஜம்ப் பண்றான். பட் அதுக்கு முன்னாடி மிட்சி வந்து பால் இந்த வாட்டி கரெக்டா ரிலீஸ் பண்ணிடுறான். அந்த பால் வந்து நான் டச் பண்ணல, பட் அவனோட பொசிஷனை கொஞ்சம் பேலன்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன், கண்டிப்பா இந்த பால் வந்துட்டு உள்ள போகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைக் நினைக்கிறான். ஆனா மிட்சி ஷூட் பண்ணிட்டு பால் எப்படி உள்ளதான் உள்ள அப்படின்ற கான்பிடென்ட்டோட அப்படியே பின்னாடி திரும்ப ஆரம்பிக்கிறான். பாலுமே கரெக்டா பேஸ்கெட் குள்ள விழுந்துருது. யோட்டாக்கெல்லாம் இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாவே ஆகி போச்சு. இவன் எதுக்காக MVP அவார்டு வாங்கினு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கான். மாக்கியுமே ஜின் கிட்ட இவனை பத்தி நீ என்ன நினைக்கிற, இவனுமே உனைய மாதிரி எல்லா பாலுமே பெர்ஃபெக்ட்டா 3 பாயிண்டர் மேக் பண்ற ஒருத்தனா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஜின்னுமே வந்துட்டு இவனோட ரிதம் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்குது. இவன் ஒரு வாட்டி பாலை மேக் பண்ணிட்டா அப்படின்னா அதுக்கு கன்சிக்யூட்டிவா எல்லா பாலையும் மேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எக்ஸாக்ட்லி என்னைய பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்றான். மிட்சியும் அப்படியே அந்த ஸ்பைக் கிட்ட வந்துட்டு என்னப்பா தம்பி நீ 5 பாயிண்ட் கூட எடுக்க விட மாட்டேன்னா, நான் 20 பாயிண்ட் ஏற்கனவே எடுத்துட்டேனே, அது மட்டும் இல்லாம இன்னுமே நிறைய பாயிண்ட் எடுக்க தான் போறேன் பாரு அப்படின்னு வேற சொல்லிட்டு போறான். அடுத்த ரேலியில பால் பூஜிமா கிட்ட இருக்குது, எனக்கு பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டாகனோ கேக்குறான். டாகனோக்கு இவன் பாஸ் பண்ணிடுறான். ஹானமிச்சி தான் அவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு நிக்கிறான். சோயோ டீம் வந்துட்டு ஹானமிச்சி தான் இப்ப கம்ப்ளீட்டாவே டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியோனன் கோச்சும் சொல்றாரு. டாகனோவும் ஹானமிச்சியை பார்த்து முடிஞ்சா நீ ஸ்டாப் பண்ணி பாடுறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்றான். இதை கேட்டு அவனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகுது. பட் ஒன்னும் பண்ண முடியலையே. அவன் அப்படியே ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டு பால் வந்துட்டு ஷூட் பண்றதுக்கு ஜம்ப் பண்றான். இவன் கால்ல இடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு ஹானமிச்சி பதறி போய் கீழே நின்னுக்கிட்டு இருக்கான். ஜம்ப் கூட பண்ண மாட்டேங்கிறான். போச்சுடா எப்படி ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி நினைச்சுக்கிட்டு இருக்க டைம்ல பின்னாடி இருந்து ஒரு கை வந்துட்டு தட்டி விட்டுருச்சு. ரூகாவா தான் அந்த பாலை தட்டி விட்டுட்டான். ரூகாவா தட்டி விட்டதுல டாகனோ வந்துட்டு தெரியாம கீழே விழுந்திருப்பான். அதனால ரெஃபரி வந்துட்டு ரூகாவாக்கு ஒரு ஃபவுல் கொடுக்குறாரு. ரூகாவா ஃபவுல் ஆனதுல டாகனோக்கு 2 ஃப்ரீ த்ரோ கிடைக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ரீ த்ரோவை அவன் பண்றான். பால் வந்துட்டு பேஸ்கெட் குள்ள விழாம வெளியே வந்துருது. நீ எதுவும் நினைச்சுக்காதடா, இன்னொரு ஃப்ரீ த்ரோவை கரெக்டா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பூஜிமா வந்துட்டு அவனை கவலைப்படாம பாத்துக்கிறான். அடுத்த ஃப்ரீ த்ரோக்கு அவன் ரெடி ஆகும்போது அக்காகி வந்துட்டு எல்லாரும் ரீபவுண்டுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ரூகாவா கிட்ட சொல்றான். அவன் பேஸ்கெட் நோக்கி பால தூக்கி எரிஞ்ச உடனே ரீபவுண்டுக்கு பெர்ஃபெக்ட்டா எல்லாரும் முன்னாடி வந்துடுறாங்க. பாலுமே சோகோக்கு எதிர்பார்த்த மாதிரி உள்ள விழாம அப்படியே ரீபவுண்ட் ஆற மாதிரி தான் வெளியே வருது. அந்த பாலுக்கு அக்காகி ஹானமிச்சி ஹானகாட்டான்னு சொல்லிட்டு இவங்க முன்னே தான் ஜம்ப் பண்றாங்க. திடீர்னு ரூகாவா எங்கிட்ட இருந்து வந்தானே தெரியல, டப்புன்னு உள்ள வந்து பால ரீபவுண்ட் அடிட்டு போயிடுறான். அவன் ரீபவுண்ட் ஆன உடனே மிட்சி வந்துட்டு ஆப்போசிட் சைடு கம்ப்ளீட்டா ஓடி போயிடுறான். எனக்கு தூக்கி போட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் பிரேக் இப்ப இவங்க பிளான் பண்றாங்க. ஆனா அதை பூஜிமாவுமே வந்து நோட் பண்ணிடுறான். ரூகாவா பாலத்துக்கு மிட்சி கிட்ட கொடுக்கும் போதே அதை லைட்டா உள்ள வந்து அவன் விரல வச்சு தட்டி விட்டுறான். மிட்சி அந்த பால் எடுக்கிறதுக்காக பின்னாடியே ஓடி போறான். என்னால நான் வந்துட்டு சோயா கூட தோற்றவே கூடாது, அதனால இந்த பால் நான் என்னால லைனை விட்டு வெளியே போகவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாலை கேட்ச் பண்றதுக்காக பறந்து போறான். பாலுமே லைனை விட்டு வெளியே போற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த பால் ஏர்ல இருக்கும் போதே இவன் கரெக்டா பிடிச்சு அந்த பால் ரூகாவா கிட்ட உள்ள கொடுத்துறான். அதுக்கப்புறமா மிட்சிக்கு சுத்தமா பேலன்ஸ் இல்ல, அப்படியே போய் கீழே விழுந்துடுறான். ரூகாவாக்கு 2 டிஃபென்ஸ் கூடவே ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. 2 பேரும் சைடுல இருந்து தடுக்கிறாங்கன்னு பார்த்தா பின்னாடியே ஹானகாட்டா வந்துடுறான். 3 பேருமே வந்துட்டு தடுக்க ட்ரை பண்றாங்க. பட் அவங்களுக்கு முன்னாடி ரூகா வந்துட்டு சூப்பரா ஸ்லாம் டங்கா பண்றான். ஃபைனலி சோகோ டீம் வந்துட்டு சோயோ டீமோட கேட்ச் அப் பண்ணி 60-60 சொல்லிட்டு பாயிண்ட் ஈக்குவல் பண்ணிட்டாங்க. போகிறவன் பதறிக்கிட்டு மிட்சி பக்கத்துல வந்து நிக்கிறான். இவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் எந்திக்கிற கஷ்டமா தான் இருக்குது. சவுண்ட் எல்லாம் கேட்டா நம்ம வந்துட்டு ஸ்கோர் பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு மிட்சி கேக்குறான். ஆமா இப்ப நம்ம டீம் வந்துட்டு ஈக்குவல் பண்ணிட்டோம், கேம் வந்துட்டு டை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோகரேவும் சொல்றான். நம்மளால இப்ப இந்த கேம்ல கண்டிப்பா வின் பண்ண முடியும் அப்படின்னு மிட்சி சொல்றான். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இப்ப ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு கோகரே சொல்றான். ரூகாவா அப்படியே ஹானமிச்சி
ஹானமிச்சி பக்கத்துல வந்துட்டு எதுக்காக நீ இப்ப பயந்துகிட்டு இருக்க, இது வந்துட்டு உன்னோட கேரக்டரே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னொரு பக்கம் மிச்சியால கேம் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை சப்ஸ்டிட்யூட்ல வெளியே எடுக்கிறாங்க. அவன் வெளியே நடந்து போகும்போது கூட அங்க இருந்த எல்லா ஆடியன்ஸுமே வந்து மிச்சியோட பேரை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கிட்டு மிச்சி மிச்சின்னு சொல்லிட்டு சூப்பரா கத்துறாங்க. ஏன்னா அவன் தான் இவ்வளவு தூரம் கொண்டு வரவே செஞ்சிருக்கான், அதனால அவனோட பேர் இப்ப எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. மிச்சி வெளியே வந்தோடனே கோச் அன்சாக்கிட்டே நீ மன்னிச்சிருங்க கோச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு கோச் அன்சாயுமே அப்படியே எந்திரிச்சு நின்னுட்டு நீ எங்க டீம்ல இருக்கிறதுக்கு நான் தான் பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதை கேட்டோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஐடாக்கு இதை பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல, என்னடா இது 2 நிமிஷத்துக்கு முன்னாடி 12 பாயிண்ட் கம்மியா இருந்தாங்க, இப்ப பார்த்தா ஈக்குவலா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். மிச்சி ஜூனியர் ஸ்கூல்ல எந்த அளவுக்கு அக்யூரசியோட இருந்தானோ அதே அளவுக்கு அக்யூரசியோட தான் இப்பவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரியோனன் கோச் சொல்றாரு. கோச் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த கேம்ல யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஐடா கோச் கிட்ட கேக்குறான். இதுக்கப்புறம் இந்த கேம் வின் பண்றதுக்கு டெக்னிக்ஸோ ஸ்கில்ஸோ எதுவுமே தேவையில்ல, இப்ப 2 டீமோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் தான் ரொம்ப முக்கியம். எந்த டீமுக்கு அதிக ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கோ அந்த டீம் தான் கண்டிப்பா வின் பண்ண போகுது. ஆனா இதுல எந்த டீம் வின் பண்ணாலும் இன்னைக்கு வந்துட்டு என்ன பொறுத்தவரை 2 டீமுமே வின் பண்ண மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன்னா 2 டீமுமே வந்துட்டு அவங்களோட அப்சல்யூட் பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க, அதனாலதான் அந்த கோச் வந்துட்டு அப்படி சொல்றாரு. கேம்குள்ள இப்ப சப்ஸ்டிட்யூட்ல கோகரே வந்துட்டு உள்ள மாறுறான். ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ்மே வந்துட்டு நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் அங்க பாருங்கடா ஹானமிச்சி ரூகாவை ஏதோ முறைச்சு நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹானமிச்சி ரூகாவா கூட ஏதோ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு மீட்டோ சொல்றான். அச்சோ மறுபடியும் இவங்க 2 பேரும் எதுவும் சண்டை போட போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகோ கொஞ்சம் பயந்துடுறா. ஹானமிச்சி ரூகாவா சொன்ன அந்த ஒரு வார்த்தையை யோசிச்சுக்கிட்டே அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே நிக்கிறேன். எதுக்காகடா நீ இப்ப பயந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்துட்டு இப்பதான் கோவமாயிட்டு அவனோட ஒரிஜினல் கேரக்டருக்குள்ளேயே வாரான். அவனோட கோவத்தை எப்படி காட்டுறேன்னு சொல்லிட்டு தெரியாம நேரா பாஸ்கெட்பால் கோர்ட்டோட தரையிலே நங்குன்னு முட்டுறான். அந்த சவுண்டை கேட்டுட்டு எல்லாருமே ஹானமிச்சி தான் பாக்குறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குது. எப்பவும் போல பைத்தியக்காரத்தனமா பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஓசிமி சொல்றான். இல்ல இப்பதான் ஹானமிச்சி அவனாவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சென்டோ சொல்றான். யாரை பார்த்து தம்பி பயந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சிரிச்சுக்கிட்டே கேட்கறான். எப்பவும் போல நீ முட்டாள் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா சொல்றான். என்னடா சொன்ன, நான் வந்துட்டு கண்டிப்பா நீ வின் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். டேய் இப்ப நீங்க சண்டை போடுறதுக்கான நேரம் இல்லடா, கேம்ல வின் பண்றதுக்கு வழியா பாருங்கடா அப்படின்ட்டு ஆயக்கோ சொல்றா. ஹானமிச்சி இப்படி ரூகாவா மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கப்ப அகாகி அவன் பக்கத்துல வந்துட்டு டேய் உன்னோட எனிமி யாருன்றத மறந்துடாத, உன்னோட எனிமி அந்த பக்கம் இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோயோ டீம் கை காட்டி சொல்றான். சோயோ டீமே வந்துட்டு இவங்களை டிஃபீட் பண்ணிட்டு நம்ம தான் கைனன் டீமோட விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபயர்டா இருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா, வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகாகி ரெடி ஆகுறான். எப்படியாவது வின் பண்ணிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி வெளியே இருந்தே நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கேம் உனக்காக நாங்க வந்துட்டு கண்டிப்பா வின் பண்ணியே தீர்வோம் மிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கோகரே நினைக்கிறான். இந்த கேம் நான் உனக்காக எப்படியாவது வின் பண்ணியே தீர்வேன் ஆயக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா நினைக்கிறான். அகாகி ரூகாவா 2 பேருமே ஒரே மாதிரி தான் நினைக்கிறாங்க. நாங்க வந்துட்டு இந்த கேம் கண்டிப்பா வின் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்துட்டு நான் இப்ப 4 ஃபவுல் வாங்கினதுனால என்ன, இப்ப நான் வந்துட்டு ஒரு பாஸ்கெட்பால் ஜீனியஸ், எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, என்னால கண்டிப்பா இதை வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு நிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஹானமிச்சி இப்பதான் மறுபடியும் அவனோட ஃபார்முக்கே திரும்ப வந்திருக்கான். இதுக்கப்புறமாவது ஹானமிச்சி வந்து ரீபவுண்ட்ல சக்சஸ்ஃபுல்லா ஆடுவானா இல்லையன்றதெல்லாம் நம்ம பொறுமையா பார்க்கலாம். அண்ட் இன்னும் கேம்ல லாஸ்ட் 2 நிமிஷம் தான் இருக்குது. இந்த மாதிரியான முக்கியமான டைம்ல தான் மிச்சி வந்துட்டு கேம் விட்டு வெளியே போயிட்டு இப்ப 3 பாயிண்ட் எடுத்து கொடுக்கவும் சோகோகு டீமுக்கு ஆள் கிடையாது. இதுக்கப்புறமா சோகோகு டீம் வந்துட்டு எப்படி அஃபென்ஸ் பண்ண போறாங்கன்றதே ஒரு கேள்விக்குறி தான். அவங்க எப்படி பாயிண்ட் எல்லாம் வாங்கி வின் பண்ணுவாங்களா இல்ல அப்படின்னா சோயோ டீம் வந்துட்டு ஒரு கம்பேக் கொடுத்து அவங்க வின் பண்ணுவாங்கன்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அடுத்த ஒரு எபிசோடு தான் இந்த ஒரு கேமுக்கான கன்க்ளூஷனாவே இருக்க போகுது. அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.